குடும்ப நலத்திற்காக தமிழக மானத்தை பாஜகவிடம் திமுக அடகு வைத்துவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், கடந்த காலங்களில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாதது குறித்து முதலமைச்சர் கூறிய காரணங்கள் அனைத்தும் தற்போதும் தொடர்வதாக தெரிவித்துள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் காரணமாகவே நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக கூறி டெல்லி சென்ற முதலமைச்சர் பிரதமரையும் தனியாக சந்தித்திருப்பதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனை வழக்குகளை குறித்து பிரதமரிடம் இதுவே பேசவில்லை என்று முதலமைச்சரால் வெளிப்படையாக கூற முடியுமா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மூலம் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் விஜய் விமர்சித்துள்ளார். வருங்காலங்களில் பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் கூறியுள்ள விஜய், வருகிற தேர்தலில் திமுகவை தோலுரித்து மக்களின் ஆதரவோடு தாவேக ஆட்சியமைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.